ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காலை வேளையிலே சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாரம் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல தருணத்திற்காக உமக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னென்னா, இந்த வாரம் ஆண்டவர் கொடுத்த விதமே ரொம்ப வித்தியாசம். இந்த செய்தியை எனக்கு கொடுத்த விதமே ரொம்ப வித்தியாசம். ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் சகோதரர்களாக கூடி தேவனை ஆராதித்து கொண்டிருந்தோம். ஆராதித்து கொண்டிருக்கும் போது அந்த ஆராதனையிலே ஒரு பாடல் பாடப்பட்டது. அந்த பாடல் வசனத்தின் அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டதான ஒரு பாடல். அந்த பாடலினுடைய 2 வரிகளை ஆண்டவர் அந்த நேரத்தில் அதில் இருக்கக்கூடியதான சத்தியத்தை, ஆனால் அது வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல் தான். இந்த காலத்தில் எந்த பாடல் அப்படி எழுதப்படுதுன்னு கேட்குறீங்களா? இது ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் எழுதின ஒரு பாடல், பழைய பாடல். அந்த பாடலை ஆராதனையில் நாங்கள் பாடிக்கொண்டிருந்த போது அதில் உள்ளதான 2 வரிகளை எடுத்து ஆண்டவர் அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை, அதில் உள்ளதான ஒரு செய்தியை, அதில் உள்ள மறைபொருளை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதான் நான் எப்பவும் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் பாடல் எழுதும் போது அது அடுத்தவரோடு கூட பேசும். இப்போ எனக்கு ஆக்சுவலாக இந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 2 லைன் பாடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை. நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதார வசனமாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நாம் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் தாமே இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. இந்த வசனத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உன்னதமான அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்பா, மனுஷருடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தமே மாற்றத்தை கொண்டு வரும். உம்முடைய சத்தமே எங்கள் இருதயத்தோடு கூட பேசும். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் 3 காரியங்கள், அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்த போது அந்த 3 காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். ஒன்று, உம்முடைய நேசம் அக்கினி சுவாலையாக இருக்கிறது, கடும் அக்கினி சுவாலையாக இருக்கிறது. 2வது, தண்ணீர்களும் வெள்ளங்களும் அதை அணைக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடும்போது அப்படியே அதில் ஆராதனையில் நிரம்பி பாடிக்கொண்டிருந்த போது அதில் கர்த்தர் சொன்னதான ஒரு வார்த்தை, உம்முடைய நேசம் அக்கினி ஜுவாலையை போன்றது அப்படின்னு சொல்லி. இந்த நேசத்தை ஏன் கர்த்தர் அக்கினி ஜுவாலையோடு கூட கம்பேர் பண்ணுறாரு, ஏன் அக்கினி ஜுவாலையோடு கூட பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தில் அந்த நேசம் பாதாளத்தை போல வழியாக இருக்கிறது. என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய நேசம் வைராகியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. என்ன கொடிதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த நேசம் உள்ளே வந்த உடனே பாதாளத்தில் ஒரு கொடுமை இருக்குதாம். இப்போ அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறார். பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த அக்கினி அங்கே இருக்கு, அவியாத அக்கினி. அப்படி ஒரு அக்கினி அங்கே இருக்கும்போது அவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளவு கொடிது தாகம், அந்த அனல். அதே தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு இந்த உன்னத பாட்டில். அந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, அனல் உள்ளதாக, ஒரு பயங்கரமான கொடிதான். ஏங்க ஒரு அன்பை இப்படி சொல்ல முடியுமா? ஒரு அன்பு இப்படி ஒரு கம்பாரிசன் பாதாளத்தோடு கம்பேர் பண்ண முடியுமா? சில பைபிளில் சில விஷயத்தை நெகட்டிவ் கம்பேர் பண்ணியிருப்பார் ஆண்டவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், புளித்த மாவுக்கு சமானமாக பரலோகத்தை கம்பேர் பண்ணுவார். இந்த நெகட்டிவ் கம்பாரிசன் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கம்பேர் பண்ணுறாரு. எதோட கம்பேர் பண்ணுறாரு? பாதாளத்தோடு கூட கம்பேர் பண்ணுகிறார். அந்த பாதாளத்தில் ஒரு வலி இருக்கிறது, அங்கேருந்து அந்த பாதாளத்திலிருந்து மீள முடியாமல் மாட்டிக்கொண்டோன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நேசம் மணவாளன் மேலே மணவாட்டிக்கு இருக்குதாம். சிலர் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை மாம்ச பிரகாரமாக படிக்கிறாங்க. எனக்கு ஒரு சிலர் லெட்டர் கூட எழுதியிருக்கிறாங்க, மெயில் கூட அமைச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த உன்னத பாட்டு ஏன் இந்த இடத்துல இப்படி இருக்குது? அது ஒரு மணவாளனுக்கும் மணவாளிக்கும் உள்ளதான ஒரு பர்சனல் கான்வர்சேஷன். இந்த பர்சனல் கான்வர்சேஷனை அப்படியே இங்கே கொடுத்துருக்குறாங்களே, என்னத்துக்காக, இதில் என்ன பின்னாடி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சகோதரி மட்டும் க்ளீனாக கேட்டிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆவிக்குரிய சத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த 66 புக்குமே ஆவிக்குரிய சத்தியம்தான். இதில் எதுவுமே மாம்சத்தையோ எதையோ தூண்டக்கூடிய விஷயங்கள் கிடையவே கிடையாது. இந்த உன்னத பாட்டுடைய புக்கு அமைப்பையே பாருங்களேன், எவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாருன்னு. பிரசங்கிக்கு அப்புறம் தான் உன்னத பாட்டு இருக்கும். அப்படி அர்த்தம் என்னன்னா, பிரசங்கி புஸ்தகத்தினுடைய மைய கருத்து உலகம் மாயை.
எப்போ நீங்கள் உலகம் மாயைன்னு புரிய வருதோ அந்த மாயை புரிந்த பிறகுதான் தேவனுடைய உன்னதமான அன்பு வெளிப்படும். அதனால தான் அங்கே வச்சிருக்கிறார். அந்த உன்னதமான அன்பு வெளிப்படணும்னா உலகம் உங்களுக்கு மாயைன்னு தெரியணும். உலகம் மாயைன்னு தெரியாமல் உன்னத தேவனுடைய அன்பு தெரியாது. இந்த இடத்துல என்ன அன்பு இருக்குது, உன்னதமான அன்பு எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து மணவாளனாக வெளிப்பட்டு மணவாட்டி சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு போகிறார். இதுதான் அங்கே இருக்கு. தாவீதின் ராஜ்யபாரம், கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் நம்ம பார்த்துருக்கிறோம், ஏற்கனவே இதை பற்றி எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி சாலமோனுடைய உலக வாழ்க்கை அல்லது சாலமோனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய மணவாட்டிக்குரிய வாழ்க்கை. அவங்களுடைய அந்த கம்பாரிசன் இங்கே அதில் அப்படியே இருக்கும். எப்படி தாவீதுடைய எல்லாமே கிறிஸ்துவனுடைய ராஜ்யபாரத்துக்கு கம்பாரிசனாக இருக்குமோ, இங்கே சாலமோனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மணவாட்டி சபைக்கு கம்பாரிசனாக இருக்கும். இங்கே மணவாட்டி சபையை வந்து கூப்பிடுறது, அவள் திறக்க மாட்டேன்னு படுத்திருக்கிறது, அப்புறம் மணவாளன் போகிறது, அவள் எழுந்திரிச்சு திறக்கிறது, அப்போ காவலர்கள் பிடிச்சி அவளை அடிக்கிறது, திருப்பி வந்து மணவாளன் கூட்டிகிட்டு போகிறது, எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்கள். சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற காஷன், வாசப்படிலிருந்து கதவை தட்டுவார், சபை கதவை எழுந்துச்சு திறக்கணும், இல்லாவிட்டால் அந்த ரகசிய வரைக்கும் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அவள் எழுந்திரிச்சு போவா, உபத்திரவ காலம், காவலர்கள் பிடிச்சி அடிப்பாங்க, திருப்பி பகிரங்கமாக வந்து அவர் மீட்டுக்கொள்வார். இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்குள்ளும் மணவாட்டி எங்கே இருப்பா? கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் இருப்பா. கண்மலை வெடிப்பு எது? கிறிஸ்துவினுடைய காயங்கள். அதனால தான் மோசையை கொண்டு போய் கண்மலை வெடிப்பில் வச்சிருக்கிறார். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் நதிக்கரை ஓரத்தில் தங்குகிற புறா கண்கள். நதிங்கிறது பரிசுத்த ஆவியானவர் குறிக்கும், புறாங்கிறது மணவாட்டியை குறிக்கும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே தங்கி இருக்கிறதான கலங்கின கண்கள், அழுது கொண்டிருக்கிற கண்கள், ஆத்ம பாரத்தோடு இருக்கிற கண்கள்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லா கம்பாரிசனுமே பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு அப்படியே முழுக்க முழுக்க மணவாட்டி சபை, நம்ம புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கும். இதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு நேசம் எப்படிப்பட்ட ஒரு நேசம்னா, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கு இருக்கிற நேசம். அந்த மணவாட்டி சொல்கிறா, உம்முடைய நேசம் எனக்கு எப்படி இருக்குது? பாதாளத்தை போல கொட்டியதாக இருக்கிறது. அந்த அக்கினி, ஒரு அக்கினி எனக்குள்ள இருக்கு, அந்த அக்கினி எனக்கு கொதிக்குது, அது என்னை சாக விட மாட்டேங்குது. அந்த நேசம் அப்படிப்பட்டதான ஒரு நேசம். கிறிஸ்துவின் அன்பை பற்றி பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுங்கிறார். கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அந்த நேசத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, அந்த நேசத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. என்னங்க சொல்கிறீங்க? அவர் தானே சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்குறாரு. ஒரு கணவனை ஒரு மனைவி பிரிஞ்சு, ஒரு அன்பான கணவன், ஒரு அன்பான மனைவி, ரொம்ப அன்பாக நெருக்கமாக வாழ்ந்தவர்கள், ஒரு நாள் கூட ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய முடியாது. அப்படி ஒரு நேசத்தில் இருந்தவங்க திடீரென்று வேலை நிமித்தமாக கணவன் பிரிந்து போனால் அந்த மனைவியினுடைய நிலை எப்படி இருக்கும்? நம்ம தமிழ் பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அகனானூறுன்னு சொல்லுவாங்க. இந்த அகனானூரில் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளதான உறவுகளை பற்றி அதிகமாக பாடியிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கிறது அந்த உன்னத பாட்டு. இதில் அந்த வசனம் சொல்லுது, அந்த மணவாளன் என்னை விட்டு போயிருக்கிறார், இப்போ அவரை பார்க்குற வரைக்கும் என் நேசம் எப்படி இருக்குதா, அவரை சந்திக்கிற வரைக்கும், அவரை முகத்தை பார்க்குற வரைக்கும் அந்த அன்பு எனக்கு பாதாளத்தினுடைய ஒரு வேதனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேதனையை நான் பூமியில் அனுபவிக்கிறேங்கிறார். கிறிஸ்துவின் மேலே இந்த நேசம் இருக்குதா? கிறிஸ்துவை நம்ம இப்படி நேசிக்கிறோமா? கிறிஸ்து நம்மளை அப்படி தான் நேசிக்கிறாராமா. மணவாளன் அப்படி தான் மணவாட்டியை நேசிக்கிறார். ஆனால் நமக்கு என்ன நேசம் இருக்குது அவர் மேலே? ஒரு அக்கினி. இந்த அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியும் போது, ஒரு அனல் உங்களுக்குள்ளே பற்றி எரியும் போது, அந்த மணவாளனை எப்போ நான் பார்ப்பேன், எப்போ அவரை சந்திப்பேன், எப்போ அவரோடு கூட உறவாடுவேன், எப்போ அவரை கூட உலாவுவேன், எப்போ அவர் வாயின் வார்த்தைகளை கேட்பேன், அந்த நேசம் அவருடைய வருகைக்கு மேலே காத்திருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. இன்னைக்கு கிறிஸ்துவின் வருகையை எப்படி ஆயிடுச்சுன்னா கமர்ஷியல் ஆயிடுச்சு. கிறிஸ்துவின் வருகையை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு எதிர்பார்ப்போட, எந்த எதிர்பார்ப்போட? அவர் வந்தால் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு நான் தப்பிச்சு பரலோகத்தில் போய் உட்காந்துப்பேன். இது எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட், என்னை இங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போய் அங்கே வச்சுப்பாரு. ஒரு வகையில் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது கூட நான் யோசிப்பேன், ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு வரணும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, ஒருவேளை அந்த மாதிரி போதா? ஆக்சுவலாக அதோடைய பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த உலகம் அல்ல, எனக்கு என்னுடைய தேவன் இருக்கிற இடம். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, அவருக்கு இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாம் வந்து செல்வ சீமானா இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடுகிறேன். பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையை தொடர்கிறேன். இங்க நீங்க ஊழியம் பண்ணுங்க, உலக பிரகாரமா என்ன வேணாலும் இருங்க, ஆனா உங்க ஆத்மாவுடைய வாஞ்சை எது மேல இருக்கணும் தெரியுமா? எப்ப நான் இயேசுவை சந்திப்பேன், எப்ப நான் போவேன், இந்த இயேசுவை நான் சந்திப்பேன், எப்ப போவேன்னு சொல்லக்கூடிய இந்த அக்கினி உங்களுக்குள்ள இருக்கணும். பல நேரங்களில் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த அக்கினிக்கு பதிலாக வேறொரு அக்கினி உள்ள வந்துடுது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, ஆரோனின் குமாரர் என்ன பண்ணுறாங்களா, அந்நிய அக்கினியை கொண்டு வராங்க. அதாவது அந்த அனலுக்கு பதிலாக வேறொரு அனல் வந்துடுது. இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் ஒரு அனல் ஊற்றப்பட்டிருக்கு.
என்ன அனல் ஊற்றப்பட்டிருக்கு? இந்த உலகத்தில் நீ சாதிக்கணும், நீ படித்து பெரிய ஆள் ஆகணும், நீ எல்லார் கண்களுக்கு முன்பாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள வேறொரு வாஞ்சையை, வேறொரு ஃபயரை போட்டு விட்டுறாங்க. வேர்ல்ட்லி ஃபயர். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சாதனை பண்ணாலும், எப்பேற்பட்ட சாதனை பண்ணாலும் ஒரு நாள் நீங்கள் மறக்கப்பட்டு போவீர்கள். அந்த சாதனையினுடைய முடிவு என்ன? நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்களேன், அந்த சாதனையினுடைய முடிவு என்ன? ஒரு நாள் மறக்கப்பட்டு போவீர்கள். இந்த உலகத்தையே 70% ஜெயித்த அலெக்சாண்டர், இந்த வேர்ல்டு 70% அவனுக்கு தான் சொந்தம், தனி மனுஷனுக்கு. அந்த அலெக்சாண்டருடைய சந்ததி எங்கே? இப்போ அவன் பேர் எந்த இடத்துல இருக்கு? எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அலெக்சாண்டர் ஒரு மாவீரன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அலெக்சாண்டருடைய சந்ததிகள் எங்கே? அலெக்சாண்டருக்கு சொந்தமாக இன்னைக்கு என்ன இருக்குது? அவன் என்னத்தை அனுபவிக்கிறான்? அதான், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பயன் என்ன? இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், வேற ஒரு ஃபயர். சின்ன வயசுலேருந்து வரும்போதே உங்கள் பிள்ளைகளுக்குள்ள என்னத்தை போட்டு விட்டுறீங்க? நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், நீ ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், நீ ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், இல்லை ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு அவனுக்குள்ள வேறொரு ஃபயரை போட்டுடுறீங்க. ஆக்சுவலாக என்ன ஃபயர் இருக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறது. அதாவது சாரால் நவரஜாமா ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டில் அவங்க சொல்லுவாங்க, எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. என்னைக்கு நான் அவர் பார்ப்பேன், அவர் முகத்தை பார்ப்பேன். இன்னொரு பரிசுத்த வாட்டி எழுதியிருக்கிறாங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு கூட நடந்தால் போதும். அது போதும் எனக்கு லைஃப்பில். என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் எனக்கு தேவை. எப்போ என் இயேசு வருவார், எப்போ நான் அவர் முகத்தை பார்ப்பேன், எப்போ நான் அவர் கூட நடப்பேன். இன்னைக்கு நமக்குள்ள இந்த ஆல்டர்னேட் அக்கினி போடப்பட்டுருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலுமே சொல்லுவேன், நான் சொல்வேன், இந்த ஊழியத்தை கூட சொல்லுவேன். ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு கடமை, என் மேல் விழுந்ததான ஒரு கடமை. அது எனக்கு கொடுக்கப்பட்ட பரலோகத்தினுடைய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டால என் தேவனோடு இருக்கிற அன்பு எனக்கு போயிடக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட்னால எனக்கும் தேவனுக்கு இருக்கிறதான அந்த ஐக்கியம், அந்த அன்பு, உறவு, அதுக்குள்ள எதுவும் உள்ள வரக்கூடாது. நிறைய பேர் இந்த ஊழியம் பண்ணுவாங்க, ஊழியம் பயங்கர பிஸி. அதில் அவங்க சொல்லுவாங்க, காலையில் 3 ஆராதனை 2 ஆராதனை, காலையில் இங்கே ஒரு ஆராதனை, இங்கேருந்து போய் அங்கே ஒரு ஆராதனை நடத்தணும். சில எவாஞ்சலிஸ்ட்டை கேட்டிருக்கிறேன், 7 நாளும் மீட்டிங்ஸ், பயங்கர பிஸி. ஏன்? ஒரு காலத்தில் நாங்களும் அதை அப்படி தான் விரும்பணும். ஆரம்பத்தில் அறியாது இருந்து 7 நாளும் மீட்டிங், அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங். எப்போ தேவனோட உட்காருவீங்க? கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். ஒரு கணவன் குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறாரு, குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறார், வேகமாக சம்பாதிக்கிறாரு. அங்கே ஓடி இங்கே ஓடி எல்லாம். காலையில் 6 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாக போய் நைட்டு 11 மணிக்கு பிள்ளைங்க முகத்தை பார்க்கறதுல, அவர் போகும்போது பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கோம், திருப்பி வரும்போது பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கோம். நடுவில் என்ன நடக்குது? ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். சில ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன், ஊழியத்தில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். எல்லாம் உண்மைதான். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நேசம், நீ செலுத்த வேண்டிய பிரதானமான வேலை என்னது? ஒரு நெருப்பு உனக்குள்ள இருந்து எப்போ நான் பார்ப்பேன், எப்போ அவரோட இருப்பேன். அந்த கணவனை பாருங்க, இப்படி இருப்பாரு, குடும்பத்தில் அவர் மேலே அன்பு இருக்காது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அந்த தாய் கூடவே உட்காந்துருப்பாங்க. அந்த தாய் அப்படியெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கணவன் கேட்பாரு, இவ்வளோ சம்பாரிச்சு போட்டது நான் தானே, இவ்வளோ பண்ணது நான் தானே. உண்மைதான், ஆனால் அன்பு காட்டினது அந்த தாய். நீ எங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தீங்க, ஆனால் எதை செய்யலை தெரியுமா? எங்களுக்கு தேவையானது அன்பு. எத்தனையோ குடும்பத்தில் பார்த்துருக்குறோம், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பாங்க, கொஞ்சம் தான் பணம் இருக்கும். ஆனால் என்ன செய்வாங்க தெரியுமா? குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க, எல்லாம் சுற்றி உட்காந்து குடும்பமாக சாப்பிடுவாங்க, ஃபேமிலியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்க, இருங்க அப்பா வந்துட்டோன்னு. இப்போ எப்படி இருக்குது? மனைவி ஒரு பக்கம் சாப்பாடு செஞ்சு முடிச்சோன்னே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க, பிள்ளைங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே சாப்பிடுது. கணவன் வரும்போது அவர் உட்காந்து தனியாக கேட்டால் அவர் டேபிள் மேலே இருக்கு போட்டு சாப்பிடு. இது 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 எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இருக்கு எல்லாம், ஆனால் என்ன இல்லை? நடுவில் என்ன இல்லை? அந்த அன்பு மிஸ்ஸிங். இதே தான் ஸ்பிரிச்சுவலி நடக்குது, ஊழியக்காரனுக்கு நடக்குது. பயங்கரமான மினிஸ்ட்ரி, பல நாடுகளில் மினிஸ்ட்ரி, ஃப்ளைட்டில் இறந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் கேட்குறாரு, என்னைக்கு என் கூட உட்காருவ? என்னைக்கு ஒரு 4 வார்த்தை என்கிட்ட அன்பா பேசுவ? நீ எப்போ ஆண்டவர்கிட்ட வர? மினிஸ்ட்ரியில் பயங்கர டென்ஷன். ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன்? ஆண்டவர் கேட்டார், இவ்வளோ டென்ஷன் உன்னை யார் எடுக்க சொன்னது? யார் இவ்வளோ டென்ஷனாக மினிஸ்ட்ரி பண்ண சொன்னது? இவ்வளோ டென்ஷனாக பிஸ்னஸ் யார் பண்ண சொன்னது? இவ்வளோ டென்ஷனாக எல்லாரும் யார் படிக்க சொன்னது? அதுக்குரிய நேரத்தை அதுக்கு கொடுங்க, போதும். தேவனுக்குரிய நேரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அக்கினி ஒரு அனல் ஓடிட்டே இருக்கணும் உள்ள. உம்மீது கொண்ட நேசம் எப்போ பார்ப்போம்? நம்ம சில விஷயத்த நெகட்டிவ் கம்பேரிசன் நான் சொன்ன பாருங்களேன். நான் இப்போ ஒரு நெகட்டிவ் கம்பேரிசன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். உலக பிரகாரமான நேசம் கொண்டவர்களை நீங்கள் பாருங்களேன்.
அந்த உலக பிரகாரமாக நேசம் கொண்டவர்கள். அந்த நேசத்தை நாம் தவறென்று சொல்லுகிறோம். நான் ஒரு நெகட்டிவ் கம்பேரிசன் தான் பண்ணி பார்க்குறேன். ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் சந்திக்க வேண்டும் என்று விரும்பும் போது அவள் 5 மணிக்கு இல்லை ஒரு 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தானா அவன் 3:30 மணிக்கே போய் ரெடியாக நிற்பான். அதுவும் பக்காவாக ரெடியாகி நிற்பான். அவனை சந்திக்க வர அவள் எப்படி வருவா? எல்லாம் ரெடியாக பக்காவாக வந்து அந்த நேரத்துக்கு வந்து நிற்பான். ஏன் லேட்டு? ஒரு கால், ஒரு ஃபோன் கால், இப்போ இருக்கிறது வச்சுக்கோங்க, ஒரு ஃபோன் கால் வரதுக்கு லேட் ஆகுது. ஏன் லேட்டு? ஏன் ஃபோன் பண்ணல? 5 மணிக்கு நீங்கள் பண்ணுறீங்களே ஏன் பண்ணலை? 6 மணிக்கு பண்ணுறீங்களே ஏன் பண்ணலை? நான் வெயிட் பண்ண தெரியுமா? அது ஒரு பொய்யான கோவமோ உண்மையான கோவமோ? அங்கே ஒரு கோபம் வருது இல்லை? ஏன்? என் நேசத்தை நீ அசட்டை பண்ணுகிறாய். உனக்கென்று நான் ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறேனே, நீ அசட்டை பண்ணுற. உன் கூட நான் இருக்க தான் விரும்புகிறேன் ஒழிய நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வர்றது முக்கியம் இல்லை. முதல்ல நீ ஏன் கூட இரு. நிறைய கணவன்மார்கள் இன்னைக்கு வீட்டில் பண்ணுற தப்பு அதுதான். கேட்டு பாருங்க, வீட்டில் என்ன இல்லை அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் என்ன இல்லை? 60 இன்ச்சு டிவி இருக்குது. வீட்டில் வேற என்ன இல்லை? கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, ஐபாட் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆப்பிள் ஃபோன் இருக்குது, எங்கள் வீட்டில் அத்தனையும் இருக்குது. செல்ஃபோனில் நான் இருக்கிறதுலே காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் இருந்தீங்களா வீட்லையா? இது எல்லாம் பொருள், நீங்கள் தான் மனுஷன். இதெல்லாம் அன்பு செலுத்தாது, இது என்டர்டெயின் பண்ணும். பட் நீங்கள் தான் லவ் பண்ண முடியும். லவ் பண்ணுறதுனா நேசிக்கிறத நான் சொல்கிறேன். இது எல்லாம் என்டர்டெயின் பண்ணும், சந்தோஷமாக வச்சுக்கோ. சந்தோஷமாக ரோட்டில் போகிற கோமாளி கூட வச்சுப்பாரு. இந்த பஃபூன்லாம் வராரு பாருங்க, அவரு கூட மனுஷனை சந்தோஷமாக வச்சுப்பாரு. ஆனால் நேசிக்கிறது யார் நேசிக்க முடியும்? கூட இருக்கிற அந்த நேசத்தை தான் தேவன் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ என் மேலே வச்சிருக்கிற நேசம் எப்படி இருக்கு? அக்கினியாக இருக்கணும், ஃபயராக இருக்கணுங்கிறார் ஆண்டவர். ஒரு நெருப்பு மாதிரி இருக்கணும். நீ என்ன நேசிக்கிற நேசம் அந்த மாதிரி இருக்கணும். அந்த நேசம் தேவன் மேலே இருக்கா? செலுத்தி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் அந்த நேசத்தோடு கூட பார்க்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? சண்டே சர்ச்சுக்கு போகிறோம், சண்டே கரெக்டாக ஆராதனைக்கு போகிறோம், இப்போ திறந்துட்டாங்க, நாங்கள் போய் கரெக்டாக போயிட்டுருக்குறோம், நாங்கள் வந்துட்டு டெய்லி பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது ஏதோ ஃபார்முலா போட்டு வச்ச ஒரு ரொட்டீன் கிடையாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம், இப்போ வந்து டெஸ்லாவில் எலான் மாஸ்க் வண்டி விட்டுருக்கிறாரு, அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும், அது பாட்டு போயிட்டே இருக்கும். 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆள் இல்லாமல் போயிட்டே இருக்கும். அந்த வண்டிக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? காலையில் எழுந்திரிச்சோம், நாங்கள் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்தோம், ஜெபம் பண்ணோம், முழங்கால் போட்டோம், ஜெபம் பண்ணோம், அப்புறம் தசமா காணிக்கை கொடுத்தோம், வீட்டுக்கு போயிட்டோம். இது ஒரு மெக்கானிக்கல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். கர்த்தர் எதிர்பார்க்கறது தெரியுமா? நேசம். அப்படியே தேவன் வர்றதுக்கு நீங்கள் காத்திருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாகவே என் ஆத்துமா விழித்து கொள்ளுகிறது. அதுதான் மனவாட்டி, அதுதான் நேசம். அந்த நேசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நேசம் நமக்குள்ள இருக்குதா? இந்த நேசத்துக்கு பதிலாக ஆல்டர்னேட் நேசம் இருக்கு. அந்நிய அக்கினி உள்ள வந்துருச்சு. அந்த அந்நிய அக்கினி உலக பிரகாரமா சொன்னா வேலை, அந்த அந்நிய அக்கினி உலக பிரகாரமா சொன்னா படிப்பு, அந்த அந்நிய அக்கினியை உலக பிரகாரமா இல்லை ஸ்பிரிச்சுவலா சொன்னா மினிஸ்ட்ரி, பயங்கர பிஸி மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? எப்போ அவர் கூட உட்காருவீங்க? எப்போ அவர் பேசுவீங்க? அவருக்கு எதிர்பார்க்கறது அதுதான். நீ ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ண வேணாம், ஆனால் தேவ சமூகத்தில் ரொம்ப உட்காருங்க. ஏன்னா வெறும் மினிஸ்ட்ரி பண்ணி தேவனோட இல்லாமல் நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணி பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவரே சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்களே புறமான இருளுக்கு போங்கன்றார். அதே நேரத்தில் கொஞ்சம் மினிஸ்ட்ரி பண்ணி ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் இருந்தால் கூட நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் மினிஸ்ட்ரி பண்ணி அந்த மினிஸ்ட்ரியை அந்நிய அக்கினியாகவே மாற்றிட்டாங்க. மாற்றி அவங்க குடும்பம் பிரிஞ்சு, அவங்க பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு நடுவில் சமாதானம் இல்லை, அவங்க உட்காந்து அன்பா பேசுறது எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் முக்கியம், ஆண்டவரே உங்க மேல வச்சிருக்கிறதா முக்கியம். என் பிஸ்னஸ் எல்லாம் ரெண்டாவது, அது நீர் எனக்கு கொடுத்தது, அதுவும் இந்த பூமியில சர்வை பண்றதுக்காக கொடுத்த ஒரு சின்ன பார்ட். இந்த பெரிய பிஸ்னஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதனுடைய விளைவு என்னங்க? என்ன செய்ய போறீங்க? அதனுடைய விளைவு என்ன? as much time spent in the God's presence. உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, 8 hour ஒர்க் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அடுத்த 16 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தேவனுக்கு கொடுக்குறீங்க? சிலர்லாம் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ்க்கு வேலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டிலேருந்தே ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டே போவாங்க. முடித்த பிறகு ஆஃபீஸ் வேலையை பார்ப்பாங்க, வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் வேலையை பார்ப்பாங்க, ஃபோனில் பார்ப்பாங்க, லேப்டாப்பில் பார்ப்பாங்க. கேட்டு பாருங்க, இப்படிலாம் செஞ்சால் தானே சம்பாரித்து உங்களை நாளைக்கு நல்லா வைக்க முடியும். அந்த குடும்பம் என்ன கேட்க தெரியுமா? நீ என்னை ரொம்ப நல்லா வைக்க வேண்டாம், நீ முதல்ல ஏன் கூட இரு. நிறைய பேரை பார்த்துருக்குற பயங்கரமாக வேலை செஞ்சு சீக்கிரம் செத்து போயிடுறாங்க.
அந்த குடும்பம் பணம் இருக்குது, இப்போ அப்பா இல்லை, பணம் இருக்குது கணவன் இல்லை, பணம் இருக்குது ஒரு மகன் இல்லை தாய்க்கு வயசான காலத்தில். ஏன் சீக்கிரம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், பயங்கர ஒர்க் லோடு. இது அந்நிய அக்கினி, தூக்கி போடுங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, உம்மீது கொண்ட நேசம்தான் உண்மையான நேசம். அது மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உலக பிரகாரம் வேலையாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அது எல்லாமே செகண்டரி. உம்மீது கொண்ட நேசம், அந்த நேசம் எப்படி இருக்கணும்? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துலேருந்து ப்ரெசன்ஸில் இல்லைன்னா அப்படியே கொட்டிதான் இருக்குதாம், பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதான், தேவன் இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்குதா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்க. தேவன் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பாதாளத்தில் இருக்கிற மாதிரி, அது என்னை நெருக்கி அப்படியே எப்படா இங்கிருந்து நான் விடுதலை ஆவேன், எப்போ அந்த ப்ரெசன்ஸ்குள்ளே போவேங்கிற தாட் உங்களுக்கு வரணும். இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி வரணும். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி வந்துருச்சுன்னா, இப்படி வந்துருச்சுன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. அப்படி ஒரு நேசம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா, இப்போ இது என்ன செய்யாதான்? என்னை தேவனை விட்டு இந்த தண்ணீர் என்ன பிரிக்காது. இதை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. தண்ணீர்னா என்ன, வெள்ளம்னா என்ன, இந்த ரெண்டு காரியத்தை பார்த்துட்டு தான் நம்ம முடிக்க போகிறோம். திரளான தண்ணீர் எனக்கு தேவன் மேலே இருக்கிற அந்த பாசத்தை பிரிக்காது. தண்ணீருங்கிறது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் திரளான தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருந்த, அந்த திரளான தண்ணீருங்கிறது எதை குறிக்குதுன்னா, ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு இருக்கு. அதிகப்படியான மக்கள், மனுஷருடைய அந்த காரியங்கள் எதுவும் என்னை என்ன செய்யாது? தேவன் மேல இருக்கிற அன்பை என்னை விட்டு பிரிக்காது அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த தேவன் மேல இருக்கிற அன்பை பிரிக்காதபடிக்கு இந்த மனுஷருடைய நேசம் எப்படி இருக்கு? இன்னைக்கு தேவன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறோம், நம்ம சொல்றோம். ஆனா பல நேரங்கள்ல இந்த ஜனங்களுடைய நேசம், இந்த ஜனங்களுடைய உறவு, இந்த ஜனங்களுடைய ஐக்கியம் என்னை தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. பவுலுக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, இங்க இந்த ஜனங்களுடைய நேசம் உங்களை பிரிக்கிறதுக்கு 2 பார்ட் இருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்றேன். 2 பார்ட் இருக்கு, 2 விதமா பிரிக்கும். முதலாவது, பவுலுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு கூட்டம் பவுலை பார்த்து சொல்லுகிறது, நீ உனக்கு இது நேரிடக்கூடாது, உனக்கு இதெல்லாம் சம்பவிக்க கூடாது. அவர் எருசலேமிலே பாடுபடுறதை பத்தி அங்க இருக்கு. எருசலேமிலே பாடுபடுறதை பத்தி இருந்த உடனே பவுலை பார்த்து அவங்க சொல்றாங்க, இவைகள் நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். இப்ப பவுல் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். கவனிச்சு பாருங்க. இப்போ பவுல் கிட்ட இவங்க காட்டின இந்த மக்கள் தண்ணீர், இந்த தண்ணீர் தேவன் மேல இருக்கிற அன்பை அவிக்க மாட்டாது, அதை எனக்கு அணைக்காது, அது ஒண்ணுமே பண்ணாதுன்னு உன்னத பாட்டு சொல்லுது. அதுக்கு உதாரணம் தான் இங்க இருக்கு. இப்போ இவங்க எப்படி இவங்ககிட்ட அன்பு செலுத்துறாங்க? பவுலை பிடிச்சி திட்டுறாங்களா? ஏன்னா பைத்தியக்கார மாதிரி பேசுற அப்படியா சொல்றாங்க? இல்ல, அவன் சொல்றான், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? இந்த நேசம் இருக்க, நீங்க என் மேல ஒரு பாசம் வச்சிருக்கிறீங்கல்ல, இந்த பாசம் என்ன செய்து என்ன தேவ சித்தத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற அளவுக்கு உடைந்து போக பண்ணுகிறது. பல நேரங்களிலே இதுதான் நடக்கும். பல நேரங்களில் இதுதான் நடக்கும். இந்த தேவ சித்தம் இருக்கு பாருங்க, அதை செய்யறதுக்கு தடை எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடனே பிசாசுன்னு சொல்லுவோம். பிசாசு காரணம் தான். ஆனா அவன் என்ன செய்வானா, அவன் நேரடியா உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்காது. இன்னொரு வகை இருக்குது, பரிசுத்தவான்களுடைய அந்த அன்பு, இதுவே தேவ சித்தத்துக்கு தடையாக மாறும். பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், ஊழியர்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது இப்போ கூட எனக்கு ஒரு மெயில் வந்திருக்குது, அவர் பதில் கேட்டிருக்கிறாரு. நான் இது வழியாக அவருக்கு பதில் நான் சொல்கிறேன். அந்த மெயில் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு, நான் ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், பைபிள் காலேஜும் படிச்சுட்டேன். ஆனால் இப்போ ஊழியத்துக்கு புறப்படும் போது இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னை போக வேண்டாம், வீட்டில் இருக்கிற சில கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும் பிரதர்? இது என்ன கொஸ்டின்னே எனக்கு தெரியல. உன்னை அழைத்தது கர்த்தர், அழைத்தது உன்னதமான ஊழியத்திற்கு.
இந்த 700 கோடி மக்கள்ல உங்களை ஆண்டவர் தன்னுடைய ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்படி செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. இப்போ பவுலுக்கு நேர்ந்த அதே விஷயம் தான் உங்கள் வீட்டிலையும் நடக்குது. இது நிறைய பேர் வீட்டில் நடக்குது. நிறைய பேருக்கு தேவனுக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, தேவ சித்தத்தை செய்யணும்னு ஆசை இருக்குது, தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யணும்னு ஆசை இருக்கு. அந்த நேரத்தில் வந்து ஒரு அழுகை ஒன்று வரும். அந்த அழுகை யாருது வேணாலும் இருக்கும். என்ன எப்படி இருக்கும்? மனைவியினுடைய அழுகையாகவும் இருக்கலாம், தாய் தகப்பனுடைய அழுகையாகவும் இருக்கலாம், கூட பிறந்தவங்களுடைய அழுகையாகவும் இருக்கலாம். ஐயோ நீங்கள் இப்படி போனால் நாளைக்கு உங்கள் நிலைமை என்ன ஆகும், நீங்கள் மிஷினரியாக காட்டுக்கு போகிறேன்றீங்களே. யோசித்து பாருங்க, இராணுவத்துக்கு ஒருத்தன் போகும்போது தாய் அழுதாலும் அந்த குடும்பம், இந்த நாட்டுக்கு நீ சேவை செய்ய போறப்பா, தைரியமா போ, உன் உயிர் போனாலும் இந்த நாட்டுக்கு போச்சுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஒரு தியாகத்தோட ஒரு மகனை இராணுவ வீரனாக அனுப்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாக அனுப்புறதுக்கு ஏன் இன்னைக்கு பயம்? ஒரு இந்திய மண்ணிலே அவருடைய ரத்தம் விதைக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய ரத்தமோ பரலோகத்துக்கென்று, தேவனுக்கென்று போகிறது. அப்படி இருக்கும்போது நிறைய பேருடைய ஊழியத்தில் பார்க்குற, வாழ்க்கையில் பார்க்குற, இந்த தேவ சித்தத்தை செய்யறது பாசிட்டிவா, உனக்கு கொடுக்கப்பட்டதை பாசிட்டிவா, நெகட்டிவா கிடையாது. நீ போகக்கூடாது அப்படி, அது வேற, அது இன்னொன்று இருக்கு. இது வேற. இது அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுது இதெல்லாம் நடக்கக்கூடாது, வேணாம், நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, இப்படி போயிட்டா நாளைக்கு 2 தங்கச்சி இருக்குது, யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பா, நாளைக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன நடக்கும், இப்படி இருக்கிற 1 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு 3000 ரூபாய்க்கு ஒரு மிஷனரி பணித்தளத்துக்கு போறேங்கிறிய, நாளைக்கு 2 பிள்ளைங்க உனக்கு இருக்குதா, நீ என்ன செய்வ? இந்த எதிர்காலத்தின் பயத்தை போட்டு பாசிட்டிவா. அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னை பிரிக்க முடியாது. இந்த உலகத்தின் நேசம், அவன் சொல்றான், அழுது என்ன நீங்க உடைஞ்சு போக பண்றீங்களா? யார் என்ன அழுதாலும் சரி, அந்த இடத்துல தேவ சித்தத்தை நான் செஞ்சே ஆவேன். அது என்ன வேணா இருக்கட்டும், சொன்னது கர்த்தர், நான் செய்வேன். ஏன் நான் அதை செய்யறேன்னா, அவர் மேல கொண்ட நேசம் அப்படிப்பட்டது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், பிதா குமாரனை அனுப்புகிறார். ஒரு பேச்சு பேசாம குமாரன் கீழே வருகிறார். வரும்போது வசனம் சொல்லுது, அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாராம். பிதா கூப்பிட்டு சொல்றாரு, போப்பா, போய் அடிவாங்கு, போய் உதவாங்கு, உன் தாடி மயிரை பிடிச்சி இழுப்பாங்க, உன் முகத்தில் துப்புவாங்க, உன்னை கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, 1 குறைய 40 முதுக பதம் பார்த்துருவாங்க, உன்னால் ஒரு பாரமான சிலுவையை ஏற்றுவாங்க, நான் உன்னை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன், நீ போ அப்படின்னு ஒன்று. இந்த வார்த்தையை இயேசு ஒரு வேளை கேட்டிருந்தா, ஏன்பா இதுக்கு தானப்பா நான், இதுக்கு தான் என்னை வளர்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா என்ன ஆகிருக்கும்? அதெல்லாம் போக முடியாதுப்பா, நான் பரலோகத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆகிருக்கும்? ஆனால் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அப்பா, இதை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஏன் தெரியுமா? இப்படி நான் ஏற்றுக்கிட்டா என் தம்பி தங்கைங்க விடுதலை ஆவாங்க, நான் இதை ஏற்றுக்கிட்டா என் பிள்ளைகள் விடுதலை ஆவாங்க. இத்தனை பேருடைய சந்தோஷ நிமித்தம் நான் ஒருத்தன் பாடு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நீ ஒருத்தன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வரும்போது, ஒருவேளை உன் பாஷையிலேயே சொல்லுகிறேன், உங்கள் பாஷையில் நான் சொல்கிறேன், ஐயோ விட்டுட்டு வந்தால் குடும்பம் என்ன, உங்கள் ஒரு குடும்பம் ஒருவேளை சஃபர் ஆனாலும் ஆகாது. ஏன்னு சொன்னால், கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருக்கென்று ஒப்பு கொடுத்து வந்தவங்க தரித்திரர் ஆனதே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் கர்த்தர் உங்களை காப்பாற்றிடுவார். ஒருவேளை அப்படியே ஒப்பு கொடுத்தாலும் கூட, ஒப்பு கொடுத்து நீங்கள் வரீங்க, உங்கள் ஒரு குடும்பம் விதையாக மாறி எத்தனை குடும்பத்துக்கு நீங்கள் விருட்சமாய் மாறப் போகிறீர்கள், எத்தனை குடும்பத்துக்கு நீங்கள் நிழல் தர போறீங்க, எத்தனை பேர் நரகத்திலேருந்து காப்பாற்றப்பட போகிறாங்க, எத்தனை பேர் பரலோகத்துக்குள்ளே நுழைய போகிறாங்க. நாளைக்கு அவன்லாம் வந்து உங்களை பற்றி சாட்சி கொடுப்பாங்களே. பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக, குமாரனுக்கு முன்பாக, 1000 தூதர்களுக்கு முன்பாக சொல்லுவாங்களே, இந்த மனுஷன் எங்கள் கிராமத்துக்கு வந்து இயேசுவை சொன்னதுனால் நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லும் போது உங்கள் பெயர் பரலோகம் எல்லாம் உச்சரிக்குமே. எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதத்தை அங்கே இருக்கிற ஒரு தாயினுடைய கண்ணீர் தடுத்து நிறுத்தி விடுகிறேன். அங்கே இருக்கிற ஒரு தங்கையினுடைய கண்ணீர், தாய் தகப்பன் உண்மைதான், ஆனால் இயேசு சொல்றாரு, தாயாவது தகப்பனையாவது தன் கூட பிறந்தவங்களையாவது என்னை காட்டிலும் அதிகமாய் நேசிப்பானால், அப்பனா அவர் மேல இருக்கிற நேசம் எல்லா நேசத்தை விட மேலான நேசம். யார் என்ன சொன்னாலும் சரியா, என் இயேசு சொன்னதை நான் செய்வேன். தண்ணீர்கள் அதை அவிக்க மாட்டாது. எத்தனை தண்ணி வரும் தெரியுமா? விதவிதமான தண்ணி வரும். இது ஒரு வகையான தண்ணி பவுலை தடுத்து நிறுத்த பார்த்துச்சு. பவுல் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது,
நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். ரெண்டாவது ஒரு தண்ணி இருக்கு. இது என்ன தெரியுமா? பேதுரு. இப்போ பிதாவே குமாரனை அனுப்பிட்டாரு. குமாரன் வந்து பாடுபடுறதுக்கு தயாராயிட்டாரு. இப்போ நான் மறிக்க போறதெல்லாம் சொல்றாரு. சொன்னவுடன் பேதுரு அவரை தள்ளி கொண்டு போய், இப்போ பேதுருக்கு ஒரு ஸ்தானம் வந்துருச்சு. என்ன ஸ்தானம்? அந்த 11 பேருக்கு முன்னாடியும் ரெவலேஷன் உள்ள ஆளு. அந்த 11 பேருக்கு முன்னாடி பேதுரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெவலேஷன் பெற்றவர். ரத்தமும் மாம்சம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோக ராஜ்யம் வெளிப்படுத்துது. அப்போ அந்த வெளிப்பாடு இந்த 11 பேருக்கு அங்கே இல்லை, அவருக்கு இருக்கு. ஸோ இப்போ அவர் வந்து எப்படி ஆயிட்டாரு? 11 பேரை விட கொஞ்சம் லீடர் மாதிரி ஆயிட்டாரு. இப்போ அட்வான்டேஜ் என்ன எடுக்கிறாங்க தெரியுமா? இப்போ இவர் சொல்றாரு, நான் மரணம் அடைய போறேன், 3ஆம் நாள் எழுந்திருப்பேன். உடனே பேதுரு அவரை தள்ளி கொண்டு போய் தேவனையே கழுத்து மேலே கை வச்சு தள்ளிட்டு போறாரு. ஏன் நான் கழுத்து மேலே கை வச்சு தள்ளிட்டு போறாருன்னா, அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அவர் திரும்பி பேதுருவை பார்த்துன்னு இருக்கும். அப்படின்னா என்ன? தள்ளிட்டு போயிருக்கான். திரும்பி பார்த்து அப்பாலே போ சாத்தானே. இப்போ பேதுரு என்ன சொல்றாரு? இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, நான் நடக்க விட மாட்டேன். இது அன்பின் நிமித்தம் இல்லை, உரிமையின் நிமித்தம். இதுவும் ஒரு வகையான அன்பு தான், ஆனால் ஃபோர்ஸபிள் அன்பு. அவங்க அழுது கெஞ்சினாங்க, பவுலை நிறுத்த முடியாதுன்னு தெரியும், அழுதாவது பார்ப்போம், நம்ம கண்ணீருக்காவது அவன் இறங்குறானா பார்ப்போன்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இப்படி உங்களை கண்ணீரோடு கூட தடுத்து நிறுத்தி தேவ சித்தத்தை செய்ய விடாம, பிதாவின் சித்தத்தை செய்ய விடாம, ஊழியத்துக்கு போக விடாம தடுத்து நிறுத்துற கூட்டம் ஒன்று இருக்கு. தேவன் உங்களுக்கு சொன்னாரா அதை செய்யுங்க. தேவன் சொல்லாம சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நான் ஊழியம் பண்ணணும், அது வாஞ்சை. அந்த வாஞ்சைக்கு அங்கீகாரத்திற்கு வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்க வீட்டில் இருந்தே நீங்க ஊழியம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அழைப்பு வரும், பிரத்யேகமான அழைப்பு வந்து நீங்கள் பிரிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு நீங்கள் ஊழியத்துக்கு என்று வருவீங்க. நான் அந்த இடத்த சொல்கிறேன். இப்போ இருக்கிற வாஞ்சையை தான் நீங்கள் அழைப்பை நினச்சிடாதீங்க. ஏன்னா அந்த வாஞ்சை இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இருக்கும். ஐயோ எப்படியோ ஆண்டவருக்கு நான் ஆத்மாதாயம் பண்ணணும்னு, அதை செஞ்சுக்கிட்டே இருங்க, வீட்டில் இருந்தே பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு பிரத்யேகமான அழைப்பு கொடுக்கும் போது அதை தடுக்கிறவர்கள் உங்கள் வீட்டாரோ சொந்தக்காரங்களோ யார் வேணாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி மக்கள் தான் அழுது. ரெண்டாவது கேட்டகரி ஒன்று இருக்கு, அது என்ன தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. அது எப்படி போவீங்க? என்னை மீறி நீங்கள் போகக்கூடாது, நான் உங்களை விட மாட்டேன். என்ன நீங்கள் பாட்டு சும்மா மிஷினரியாக போகிறேன்றீங்க, காட்டுக்கு போகிறேங்கிறீங்க, நீங்கள் ஊர் பேர் தெரியாத ஊருக்கு போகிறேங்கிறீங்க, மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறேன்றீங்க. என்னப்பா? சிலர் உரிமையோடு கூட தடுப்பார்கள். இது ரெண்டாவது வகையான தண்ணி. இந்த தண்ணி கிட்ட பவுல் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. பவுல் எப்படி பேசினார் தெரியுமா? நீங்கள் ஏன் என்னை அழுது உடைந்து போக பண்ணுறீங்க, ஏன்ப்பா என்ன கலங்கம் பண்ணுறீங்க, நான் தேவச்சேன ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு அவர் கெஞ்சுறாரு. ஆனால் இங்கே இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கேட்டகரி. இது எப்படின்னு கேட்டால் தடுத்து நிறுத்துக்கிட்டு நிற்கும். இது நம்மக்கிட்ட வந்து அன்பு தான், அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு இருக்குது. இவங்க எப்படி செய்வாங்க? அதெல்லாம் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். இதுகிட்ட எப்படி சொல்லணும் தெரியுமா? ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கேட்குறாரு. அப்பாலே இப்போ சாத்தானே, இது தடை. இப்படி வகையான ஒரு கூட்டம் இருக்கும். இது உங்கள் ஊழியத்துக்கு போக விடாமல் உங்களை தடுக்கிற இன்னொரு கூட்டம். நாட் ஒன்லி மினிஸ்ட்ரி, நான் சொன்னது வெறும் ஊழியன் மட்டும் எடுத்துறாதீங்க. தேவ சித்தம் எதுவாக இருந்தாலும், உங்களை தேவன் என்ன இந்த படிப்பு படிக்க சொல்றாரு, இல்லை இந்த வேலைக்கு போக சொல்றாரு, இல்லை இந்த திருமண காரியத்தை இப்படி சொல்றாரு, இல்லை வேலையில் இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்ல இப்படி சொல்றாரு, எது தேவன் சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் சொல்றது, அது மினிஸ்ட்ரியாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டம் வந்து சொல்லும், இதெல்லாம் நீ போகக்கூடாது, விட்ட மாட்டேன் உன்னை, என்ன மீறி நீ போயிருவியா, அவ்வளோ அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே. இங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது வகையான கூட்டம். இவங்களும் அன்பின் நிமித்தம் தான். திருப்பி சொல்கிறேன், இவங்க நமக்கு எதிரி கிடையாது, அன்பின் நிமித்தமாக தான். பேதுரு வந்து தேவனை சொன்னது என்ன நிமித்தம்? அன்பின் நிமித்தம் தான். ஆனால் அந்த அன்பில் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அவர். எந்த அட்வான்டேஜ்? நான் பிரதான சீஷன், வெளிப்பாடு பெற்றவன். நான் சொல்கிறேன், சில நேரத்தில் நீங்கள் ஊழியத்துக்கு போகும்போது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை அழைச்சார்னா எங்கிட்ட பேசட்டும், நான் சொன்ன பிறகு நீ போகலாம், அது வரைக்கும் போகக்கூடாது. இந்த மாதிரி மேலே இருக்கிறவங்க ஆண்டவர் சொல்லியும் மேலே இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்டு ஊழியத்துக்கு வராமல் அழைப்பை இழந்து போனவங்க நிறைய பேர். என்னுடைய கேள்வி என்னன்னா, கர்த்தர் ஏன் அவங்கக்கிட்ட பேசணும்? உங்ககிட்ட தானே பேசணும், அழைப்பு உங்களுது தானே. சரி, நான் கேட்குறேன், இந்த மேலே இருக்கிறவங்க சொல்கிறாங்கல்ல எங்கிட்ட ஆண்டவர் சொல்லட்டும்னு, அவங்க ஊழியத்துக்கு அவங்க மேலே இருக்கிறவர்கிட்ட தான் பேசுனாங்களா? அப்போ அதுக்கு மேலே இருந்த சீனியர் சொன்னதை நம்பி தான் அவர் ஊழியத்துக்கு வந்தாரா, இல்லை கர்த்தர் சொன்னதை நம்பி வந்தாரா? இவங்களுக்கு மட்டும் தேவன் இவங்ககிட்ட பேசுவார், ஆனால் மற்றவங்களுக்கும் நம்மக்கிட்ட தான் பேசணும்னா என்ன கேட்டகரி? ஆண்டவர் சாமுவேல்கிட்ட தான் பேசணும், ஏன் ஏலிகிட்ட பேசணும்? அவசியமே இல்லையே. எனக்கு ஒரு ஊழியர் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்ககிட்ட அனௌன்ஸ் பண்ணார் ஒரு தடவை, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் ஊழியத்துக்கு போகிறேன்,
இன்றோ இதுதான் இங்கே நான் பண்ணுகிற கடைசி பிரசங்கம், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறான்னு பிரசங்கம் பண்ணார். நாங்களும் முடிஞ்ச உடனே கையெல்லாம் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருனே, நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னே எல்லாம் சொல்லிட்டார். அவர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது தலைமை போதகர் இல்லை. அதற்கு பிறகு ஒரு 3 நாள் கழித்து ஊருக்கு போன தலைமை போதகர் வந்திருந்தார். இந்த பிரசங்கத்தை பார்த்தார். பார்த்து கூப்பிட்ட உடனே அந்த உதவி ஊழியரை பார்த்து கூப்பிட்டாரு, இங்கே வா, இது என்ன பிரசங்கம்? இல்லை, நான் இந்த மாதிரி ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் அழைச்சது உண்மைதான், ஆனால் நான் சொல்கிறேன், நீ இப்போ போக வேண்டாம். என் காலம் வரைக்கும் நீ இங்கேயே இரு. உன்னை எப்போ அனுப்பணும்னு எனக்கு தெரியும். நானே உன்னை ஜெபம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறேன். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு. உடனடியாக அடுத்த வாரம் அவரே பிரசங்கம் அதே உதவி சொல்கிறாரு. கர்த்தர் சொன்னார், ஆனாலும் நம்முடைய போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு நாள் போதகர் அனுப்பும் வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னார். கடைசியில் அவர் எப்படி போனார் தெரியுமா? திருட்டு பட்டம் கட்டி அனுப்பி வச்சாங்க அவரை. அதே போதகர் அவரை திருட்டு பட்டம் கட்டி அனுப்பி வச்சாரு. காரணம் என்ன? சொல்லும் போதே நீ போயிருக்கணும், அது அழைப்பு. அதுக்கப்புறம் உன்னை தடுத்து நிறுத்திச்சே, அது மனுஷ சித்தம். பல நேரங்களில் தண்ணீர் தேவ சித்தத்தை செய்ய விடாது. நீ தேவன் மேல அன்பா இருக்கிறன்னா இந்த மாதிரி தண்ணியை ஒதுக்கி தள்ளிட்டு ஓடணும். சொல்றது யார் வேணா இருக்கட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும். ஒரு தீர்க்கதரிசியா வந்து சொல்வாயா? என்ன சொல்வாரு? என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போ, என் வீட்டுக்கு வா, சாப்பிட்டுட்டு போ. இல்லையே, கர்த்தர் சொன்னாரே என்ன சாப்பிட வேணான்னு சொல்லி நான் சொல்றேன் வா. நீ யாரையா சொல்றது? சொன்னது கர்த்தர். சாப்பிட மாட்டேன்னு போயிருந்தா அந்த தீர்க்கதரிசி உயிரோடு இருந்திருப்பான். ஆனா நடந்தது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விட தீர்க்கதரிசியின் வார்த்தை பெருசா போச்சு. கர்த்தருடைய வார்த்தையை விட சக தீர்க்கதரிசி, கோ ஒர்க்கர், நம்மள மாதிரி தானே அவரு ஒரு தீர்க்கதரிசி. அவர் தப்பா சொல்லிடுவாரா? சொன்னது கர்த்தர், அதை தாண்டி வேற யாருமே சொல்ல முடியாது. உன்னை அழைத்தது கர்த்தர், உன்னை செய்ய சொன்னது கர்த்தர், உங்களை இப்படி பண்ண சொன்னது கர்த்தர். அவர் சொன்னதை செய்யுங்க. அதை தாண்டி அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாங்க, என்னை கண்டிஷன் போட்டாங்க, போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அதை மீறி நான் எப்படிங்க செய்ய முடியும்? ஏன் எத்தனை விஷயத்துல நீங்க மீறி செஞ்சிருக்கிறீங்க? எத்தனை விஷயத்துல நீங்க வீட்டுக்கு அடங்காதவர்னு பேர் வாங்கியிருக்கிறீங்க? கெட்ட விஷயத்துக்கெல்லாம் அடங்காதவர்னு பேர் வாங்கின நீங்க ஏன் நல்ல விஷயத்துக்கு அந்த பேரை வாங்கக்கூடாது? எத்தனை பேர் அப்படி வீட்டையும் இந்த மாதிரி தடைகளை சில வேலையை விட்டு நீங்கள் போகும்போது உங்கள் ஆஃபீஸில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறவர். ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உடனே சொல்லுவாங்க, ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் கூப்பிட்டது இன்னைக்கு, உன்னை பேப்பர் போடுன்னு சொல்லிட்டாரு. பேப்பர் போடுன்னு சொன்ன பிறகு மேலே இருக்கிற சீனியர் மேனேஜர் உங்கள் மேலே உள்ள அன்பு, அவர் இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்திருக்காரு, டீம் லீடர், அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒரு 3 months இருங்க, அதுக்கப்புறம் போங்க. 3 மாதம் கர்த்தர் உன்னை தூக்கிட்டார், நீ அழைப்பை விட்டு வெளியே போயிட்ட. ஏன்? உன் நேசம் தேவனை விட உன் டீம் லீடர் மேலே போயிடுச்சு. உன் நேசம் தேவனை விட ஹெச்ஆர் மேலே போயிடுச்சு. இல்லைங்க, பேப்பரை போட சொன்னால் போடுங்க, அவ்வளோதான். இல்லை, ஒரு 3 months ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க. அதுதான் நீங்கள் அவர் மேலே நேசமாக இருக்கிறீங்கிறதுக்கு. தண்ணீர்கள் அதை அவிக்க மாட்டாது, எந்த தண்ணியும் அவிக்காது. இது 2வது வகையான தண்ணி. 3வது வகையான ஒரு தண்ணி இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது பாவத்தின் தண்ணீர் வரும். யாரு? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தெளிலால் மேட்டர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு ரகசியத்தை சிம்சனுக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போ சொல்லும் போது இந்த வசனத்தில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளில் அவள் பேசினது அவனுக்கு எப்படி இருந்துச்சா, அவன் இருதயத்துக்கு வெசனமா, அது ஒரு மாதிரி இருதயத்தை ஒட்டைக்கிற மாதிரி இருந்துச்சான். 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்படி அவனை அவள் தினம் தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாக அவன் ஆத்மா வெசனப்பட்டு, சாகத்தக்கதாக ஆத்மா வெசனப்பட்டு. இது அடுத்த கேட்டகரி. இது போலியானது. இவ யாரு? பெலிஸ்தருக்கு காட்டி கொடுக்கிறவ, காசு வாங்கியிருக்கிறா. இவ சிம்சோனுக்கு எதிரி. எதிரிகள் சில நேரத்தில் உங்களை இப்படி நெருக்குவாங்க பாருங்க. இது ஒரு வகையான தண்ணி. இது எப்படி தக்கதாக? சாகத்தக்கதாக. சிம்சனுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? யாராவது எதிரில் அழுதானா அவள் தான் உடஞ்சிருவான், அவன் க்ளோஸ். இதே மாதிரி சம்பவம் இன்னொன்று இருக்கு. 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சிம்சோனுடைய மனைவி அழுவா. 14-17 விருந்துண்ணுகிற 7 நாளும் அவள் அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். சிம்சோனுடைய இருதயம் பாருங்களேன், யாராவது அழுதாங்கன்னா சில நேரத்தில் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது நெகட்டிவான ஆட்கள். அதாவது சொல்லி பார்த்தாங்க,
அன்பின் நிமித்தம் சொல்லி பார்த்தாங்க, நம்ம கேட்கல. 2வது மிரட்டி பார்த்தாங்க, நம்ம கேட்கல. 3வது நம்ம வீக்னஸை பிடிப்பாங்க. எது வீக்னஸ்? நம்ம தேவசத்தை செய்ய விடாமல் இருக்கிறதுக்கு உங்கள் வீக்னஸ் எதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆட்களை பிசாசு அனுப்புவான். இந்த வீக்னஸான பார்ட்டை தொடுவாங்க பாருங்களேன். சில ஆட்களுக்கு யாராவது அழுதாங்கன்னா வீக்னஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வீரமாக கிளம்புவான். சண்டை வரும் வீட்டில், 2 பேரும் சண்டை போட்ட உடனே கணவன் வீரமாக கிளம்புவார். அந்த மனைவி அழுதுருவாங்க பாருங்க. அதான் அவங்களோட கடைசி வெப்பன். அதை கையில் எடுப்பாங்க பாருங்க, அப்படியே உட்காந்துருவான் சேரில். இப்போ என்ன பண்ணுங்கிற அப்படிம்பா. நிறைய பேர்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு. சிலர் பார்த்துருக்கீங்களா, வீட்டை விட்டு கிளம்பும்போது பிள்ளை ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, அப்பா போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லும். இல்லை போனோம் அப்படிம்பாரு. அது அடுத்து அழத் தொடங்கின உடனே இவரோட ஸ்டெப்ஸ் கொஞ்சம் குறையும். அந்த கண்ணில் தண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்பா அங்கேயே நிற்பார். அப்பா போயிட்டு வந்துடுறேன் போகவே மாட்டார். ஏன்? அந்த அழுகை இவருடைய வீக்னஸ். அந்த பிள்ளைக்கு அந்த வீக்னஸ் தெரியுது. அழுதா அப்பா விட்டுட்டு போக மாட்டாங்க. அன்னைக்கு நீங்கள் போகாமல் விட்டீங்கன்னா லைஃப் லாங் அந்த பிள்ளை அழுதுதான் எல்லாத்தையும் சாதிக்கும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிடும், என்னுடைய அழுகை எங்கள் அப்பாவுடைய வீக்னஸ். நம்முடைய வீக்னஸை வச்சு அடிக்கிற குரூப் ஒன்று இருக்கு. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இவங்ககிட்ட உங்ககிட்ட வீக்னஸ்னு ஒன்று தெரிஞ்சு அவங்க தொடறாங்களா, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கணும். அப்போ என்னங்க செய்யணும்? அந்த சிம்சோன் அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அழுறியா? ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன், இது தேவனுடைய ரகசியம். உன்னை விட, உன் நேசத்தை விட என் தேவ நேசம் எனக்கு பேசு அப்படின்னு சொல்லி அவன் அங்கே நிரூபிச்சிருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, திரளான தண்ணீர்கள் என்னை அவிக்க மாட்டாது. நீ அந்த தண்ணீர்கள் எப்படி வேணாலும் இருக்கும். எந்த விதமான தண்ணி இருக்கும். இப்போ நம்ம தண்ணியே எடுத்துக்கோங்களேன், எத்தனை விதமான தண்ணி இருக்குது. இந்த எந்த தண்ணியும் என்ன அசைக்காதுங்க. ஏன்னா அவர் மேலே இருக்கிற அக்கினி இருக்குது. இந்த தண்ணி எல்லாத்த விட மேலான அக்கினி அது. நீ அழுதாலும் சரி, அன்பா சொன்னாலும் சரி, என்னை மிரட்டி பார்த்தாலும் சரி, என் வீக்னஸை நீ தொட்டு பார்த்தாலும் சரி, என் தேவன் மேலே உள்ள அன்பை மாற்ற முடியாது. அது என்னை ஒன்றுமே செய்யாது. இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்க பாருங்க, இதுதான் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பினுடைய உச்சம். இந்த இடத்துக்கு நம்ம வரணுங்க. எனக்கு ஒரு நண்பனை தெரியும். அவர் சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டு அந்த ஊழியத்திற்காக முதலாக புறப்படுகிறார். அவருக்கு ஊழியம் எங்கன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஊழியம். அவருக்கு ஒரு ஊழியம் ஏற்பாடாச்சு திருவனந்தபுரத்தில். சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு பஸ் ஏறுறாரு. அவர் மனைவி சொல்கிறாங்க, இல்லை போக வேண்டாம், நான் உங்களை விட்டுட்டு தனியாக இருக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இவர் மனைவி மேலே ரொம்ப நேசம், அதில் யாரும் குற்றமாகவே சொல்லலை. 5 மணிக்கு பஸ் ஏறுறாரு. அந்த அம்மா பேச ஆரம்பிச்சிச்சு. நைட்டெல்லாம் பேசுது, நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாது, வந்துருங்கன்னு. காலையில் 5:30 மணி 6 மணிக்கு போய் இறங்குறாரு திருவனந்தபுரத்தில். 12-13 மணி நேரம் ட்ராவல். இறங்கினாரு. முழுவதும் அழுது அவளை அலட்டி கொண்டபடியினாலே அவன் சாகத்தக்கதாக எதிரில் உள்ள பஸ் ஏறி திருப்பி சென்னைக்கு வந்துட்டார். அந்த ஊழியத்தை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு சொல்லிட்டாரு, என்னால் வர முடியல, என்னால் மினிஸ்ட்ரிக்கு வரணும். ஏன்? அதுக்கு அவங்ககிட்ட பல காரணம் சொல்லிட்டாரு. இங்கே வந்துட்டாரு. நான் அவரை பார்த்து கேட்டேன், மினிஸ்ட்ரிக்கு போனீங்களே, ஏன் வந்துட்டீங்க? இல்லை பிரதர், மனைவி ரொம்ப அழுகுறாங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அழைப்பு கொடுத்து மனைவியின் சம்மதத்தோடு தான் ஊழியத்துக்கு வந்தீங்க. ஊழியம் புறப்படுறதுக்கு முன்னாடியும் 2 பேரும் உட்காந்து பேசியிருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஊழியத்துக்கு வந்தீங்களா, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த மினிஸ்ட்ரியை முடிச்சிருக்கணும். ஏன்? ஊழியம் என்பது வேலை அல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒர்க்கு, அவ்வளோதான். இப்போ என்னாச்சு? நான் நேரடியாக பார்க்குறேன், அவர் மினிஸ்ட்ரி போச்சு, அவர் ஊழியம் முடிஞ்சிருச்சு. போயிட்டு இன்னைக்கு வேற ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு கொடுத்த கனமான ஊழியம் அது. இன்னைக்கு 10-11 ஒரு ஊழியத்தை ஒரு மூலையில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கார். அந்த ஊழியத்தை குறை சொல்லவில்லை, ஆனால் அழைப்பை விட்டு விட்டார்னு நான் சொல்ல வரேன். சில நேரங்களில் இந்த மாதிரி அழுகை உங்கள் வீக்னஸ் உங்கள் மினிஸ்ட்ரியோடைய காரியத்தை மாற்றிரும். பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை வேறு இடத்துக்கு போக சொன்னாரா, போங்க, தைரியமாக போங்க. வேலை ஸ்தலத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்து ஆண்டவர் வேற ஒரு நாட்டுக்கு போக சொல்கிறாரா, ஃபேமிலியாக போக சொல்கிறாரா, போங்க. அங்கே சொல்லுவாங்க, இல்லைப்பா இந்த நாடே நல்லா இருக்குது, இந்த கிளைமேட் நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிறது அங்கே பாலைவனத்துக்கு போக சொல்கிறீங்களே, சவுதி அரேபியாவுக்கு போக சொல்கிறீங்களே, நீங்கள் அபுதாபிக்கு போக சொல்கிறீங்களே, அங்கே போய் எப்படி இருக்கிறது, இங்கே பிள்ளைகளுக்கு எல்லாம் செட் ஆகிருக்கு சொல்லி பார்ப்பாங்க. கேட்க மாட்டார். இல்லைம்மா, ஆண்டவர் அங்கே போக சொல்கிறாரு. அடுத்து அவங்க எடுக்கிற கடைசி ஆயுதம், எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்து ஆளாளுக்கு அழுதுட்டு இருப்பாங்க. வீடே பார்த்தீங்கன்னா சாவு வீடு மாதிரி இருக்கும். இவருடைய இருதயம் உடையும்.
கடைசியாக சொல்வார், சரி பார்ப்போம், ஆஃபீஸில் கேட்டு பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு வேறொரு காரியத்தை வைத்திருந்திருப்பார். அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருந்திருப்பாரு. அங்கே போகாததுனால இங்கே பிரச்சனை. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோமா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேற ஒரு பிரச்சனை ஒரு 6 மாதம் கழிச்சு. இப்போ இவர் சொல்லுவார், அங்கே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், கர்த்தர் அப்பயே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இப்போ நல்லா வேற மாதிரி இருக்கிறாங்க, கர்த்தர் கொடுத்த சான்ஸை விட்டுட்டேன். 6 மாதம் கழிச்சு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. சில தண்ணீர் உன் கர்த்தர் உனக்கு மேலே வச்சிருந்த அன்பை அவித்து விட்டது. காட்ஸ் வில். காட்ஸ் வில்லுங்கன்னா என்ன? கர்த்தருடைய சித்தத்தை நம்ம எப்போ செய்வோம்? அவர் மேலே அன்பு இருந்தால் செய்வோம். அந்த அன்பு தான் இந்த மாதிரி தண்ணீர்கள் அவிக்கும். அதான் வசனம் சொல்லுது, இந்த மாதிரி தண்ணீர்கள் அன்பை அவித்து விட்டது. ஆனால் இங்கே மணவாட்டி சொல்கிறா, எந்த தண்ணியும் என்னை அவிக்காதுங்க, காட்ஸ் வில்லை செய்யறதை தடுக்கவே தடுக்காது. ஐ வில் டூ த காட்ஸ் வில் வாட் எவர் இட் இஸ். நீ அன்பினால என்னை தடுத்தாலும் சரி, என்னை மிரட்டினாலும் சரி, என் வீக்னஸை நீ தொட்டு பார்த்தாலும் சரி, என் தேவன் மேல உள்ள அன்பை என்னை விட்டு மாற்ற முடியாது. ரெண்டாவது அந்த வசனம் என்ன சொல்லுது? உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 2வது வசனம் சொல்லுது, வெள்ளங்களும் திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. வெள்ளங்களும் தணிக்க மாட்டாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வெள்ளங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் கொடுத்தான வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த வலு சர்ப்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 12ல் வலு சர்ப்பம் ஸ்திரீக்கு முன்பாக நின்றது. அந்த ஸ்திரீயை கொல்லும்படி, அந்த பிள்ளையை கொல்லும்படி அது ஒரு வேலை செய்து. என்ன செய்து? 15வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது அப்படின்னு. இந்த வெள்ளங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள், போராட்டங்கள். திரளான வெள்ளம் போல போராட்டம் வந்தும் அப்படின்னு நம்ம பாட்டெல்லாம் பாடியிருக்கிறோம். இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, சபைக்கு விரோதமான உபத்திரவம். இப்போ இந்த உபத்திரவத்தை தான் 2வது சொல்லுது. முதல்ல உள்ளது என்னது? நேசம், உலக பிரகாரமான மனிதர்களுடைய நேசம். 2வது வெள்ளம். வெள்ளங்கிறது உபத்திரவம். இந்த உபத்திரவம் தேவனை விட்டு என்னை பிரிக்காது. பவுல் அதே சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசியோ, பஞ்சமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, எல்லாமே உபத்திரவம். இது எதுவுமே என்ன அவரை விட்டு பிரிக்காது. இன்னைக்கு என்ன பிரச்சனை? நிறைய இடங்கள்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த உபத்திரம் வரும்போது என்னதான் அன்பா இருந்தாலும் அந்த உபத்திரம் வரும்போது அன்புல ஒரு விரிசல் விழுவது இயல்பு. இப்போ ரொம்ப அந்யோன்யமான கணவன் மனைவி, அண்டர்ஸ்டாண்டபிள் கப்புள்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குள்ள கூட ஒரு விரிசல் வருது. எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாம் சுமூகமா இருக்கும்போது சுமூகமா இருக்கும். ஒரு சின்ன பொருளாதார பிரச்சனை வரும்போது இல்லையா, ஒரு சின்ன ஃபேமிலிக்குள்ள ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு பிரச்சனை, போராட்டம் ஒன்று வரும்போது இப்போ என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் வருது. நான் சொல்றேன், உபத்திரவத்தில் நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ அதுதான் அந்த உபத்திரவம் முடிஞ்ச பிறகு உங்களுக்குள்ள நேசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதான் இவர் சொல்லுது, வெள்ளங்கள் என் தேவன் மேல இருக்கிற என் அன்பை அணைக்காது. இந்த வசனம் சொல்லுது, வெள்ளங்கள் தணிக்க மாட்டாது, அப்படியே அணைச்சு போக பண்ணிருமா அந்த உபத்திரவம். பல குடும்பங்கள் இந்த உபத்திரவத்துல பிரிஞ்சு போச்சு. அன்பான கணவன் மனைவி தான். பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? உடனே அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பேச்சு கொஞ்சம் கடினமா மாறுது. ஆமா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை. சமீபத்தில் இந்த கொரோனா பிரச்சனை வந்தபோது ஒரு டாக்டருடைய சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் அவங்க கொடுத்தாங்க, ஒரு 7 minutes ரிப்போர்ட் அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொரோனா பிரச்சனைகள் வந்தபோது அதிகப்படியாக பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கணவன்மார்கள், குறிப்பா தகப்பன்மார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கள் குடும்பத்தை அவர்கள் நல்ல நிலைமைக்கு வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு லாக்டவுன் வந்துருச்சு. அப்படி வந்த உடனே வீட்டில் அவர்களுக்கு கிடைக்கிறதான அந்த ரியாக்ஷன், இப்போ அவங்களால பழையபடி குடும்பத்தை நடத்த முடியல, கொஞ்சம் சிக்கனமாக மாறுறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் வீட்டுக்குள்ளே வருது, ஃபீஸ் கட்ட முடியல. 2 பிள்ளைகளுக்கும் ஆன்லைனில் 2 பிள்ளைகளுக்கும் ஃபோன் வாங்கணும், வாங்க முடியல. இப்போது மாதம் வாடகை கட்டி இது பண்ணுறதுக்கு தான் சரியாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் செய்ய முடியல. முந்தி நல்லா இருக்கும்போது பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, இப்போ முடியல. முன்னாடியானா எல்லாமே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எது கேட்டாங்களோ எல்லாத்தையும் உடனே வாங்கி கொடுக்க முடிஞ்சு, இப்போ முடியலை. ஏற்கனவே
அந்த கணவன்மார்கள் அந்த தகப்பன்மார்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கானாமா. வேலை இல்லை, பிஸ்னஸ் டவுனில் போகுது, இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன நடக்கும்னு இருக்கானாமா. நடுவில் ஃபேமிலிலையும் அவனுக்கு என்ன கிடைக்கல, அன்பு கிடைக்கல. இதனுடைய விளைவு நமக்கு தெரியல. நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்களாமா. நிறைய பேர் மென்டலி அப்செட், சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டாங்களாமா. எத்தனையோ பெரிய பணக்காரங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களாம் தற்கொலை. என்ன காரணம்? பிஸ்னஸ் உடைய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ். அப்போ இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் அந்த மனைவியோ அல்லது அவனுடைய தாயோ அல்லது அந்த பிள்ளைகளோ அவங்ககிட்ட காட்டுற அந்த நேசம்தான் வெளியே இருக்க அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு அவனுக்கு இருக்கிற ஒரே பலன். கவலைப்படாதீங்கப்பா, இருக்கட்டும், என்ன இப்போ முந்தைய மாதிரி இப்போ சாப்பிட முடியாது, அவ்வளோதானே, நீங்கள் இருக்கீங்களே அது போதும், திருப்பி இதெல்லாம் சரியாயிரும், 1 year 2 year அவ்வளோ தானே, அதுக்கு பிறகு எல்லாம் நார்மல் ஆகிடும். பிள்ளைகள் சொல்லி பாருங்க அப்பா கிட்ட, பரவாயில்ல டாடி, இப்போ இல்லைனா என்ன, நீங்கள் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்க, இருக்கிற ட்ரெஸ் நாங்கள் போட்டுக்கிறோம், அடுத்த கிறிஸ்மஸ்க்கு வாங்கிக்கிறோம், சொல்லி பாருங்க. அப்பாவுக்கு உங்கள் மேலே நேசம் 100 மடங்கு கூடும். அது அவனுக்கு பலன். என்ன ஆயிடுது, அந்த உபத்திரவம் அந்த அன்பை தனித்து விடுகிறது. நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை, சுருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, நல்ல நாளும் பொழுதுமா வீட்டில் ஒரு பண்டிகை கொண்டாடுறது கூட வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் இருதயம் உடையுது. உடனே அந்த உபத்திரவம் அவனுடைய அந்த அன்பை அப்படியே உடைச்சு போகுது. அது வரைக்கும் இருந்த குடும்பத்தில் மிகப்பெரிய விரிசல். பல நேரங்களில் அவன் காட்ட மாட்டாங்க வெளியே, அதோட ரியாக்ஷன் 6 மாதம் கழிச்சு நடக்கும், வேற எதுலையாவது காட்டுவாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்க, முந்தி மாதிரி நீங்கள் இல்லை, நீங்கள் முந்தியை விட இப்போ ரொம்ப கோவப்படுறீங்க. ஆமாம், 6 மாதமாக அவன் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுருந்துருக்கிறான். அதனுடைய விளைவு தான் அது. பைபிள் சொல்லுது, எந்த உபத்திரவமும் என் தேவன் மேலே இருக்கிற அன்பை மாற்றாது. உபத்திரவம் பிரச்சனையை சால்வ் பண்ணாதுங்க. உபத்திரவத்தில் பிரச்சனை அதிகமாகும். அது ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். மனைவியும் கணவனும் உட்காந்து பேசணும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு பிசாசு கொண்டு வந்து வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும், அந்த வெள்ளங்கிறது பிரச்சனையை குறிக்கும், சத்ருவை குறிக்கும், உபத்திரவத்தை குறிக்கும். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் கூட அந்த அன்பு, இயேசு என்னை நல்லா வைக்கும் போது நல்லா இருந்தேன், ஏன் இப்போ யோபு வாழ்க்கையை பாருங்க, அது கொடுத்தார் அவர் எடுத்தார். இது ஒரு பெரிய பிரச்சனையா, போங்கப்பா, திருப்பி என்னை அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தாவீதை ராஜாவா உட்கார வச்சவரும் அவர் தான், கீழே இறக்குனவரும் அவர் தான், திருப்பி கொண்டு உட்கார வச்சவரும் அவர் தான். அவரால் அது முடியும். நடுவில் வரக்கூடிய இந்த சின்ன ஹர்டல்ஸ், சின்ன போராட்டங்கள் அந்த அன்பை மாற்றிடக்கூடாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நிறைய பேர் இந்த கொரோனா பிரச்சனை வரும்போது அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விட்டார்கள்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அது எப்படி மினிஸ்ட்ரியை விட்டாங்க? அப்போ எங்கிட்ட ஒரு சில ஊழியர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க, ஏன் இப்படி போயிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னோன்னா, நாங்கள் உட்காந்து எல்லாரும் அவங்ககிட்டலாம் பேசணும். பேசும்போது ஒன்று தெரிஞ்சிச்சு, அவர்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பில் மினிஸ்ட்ரிக்கு வரல. அவங்க அந்த நேரத்தில் ஒரு எமோஷ்னல்ல யாரோ சொன்னாங்க, சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துட்டாங்க. ஆனால் பிரச்சனை வந்தபோது அவர்களால் அதில் நிற்க முடியவில்லை. அதே நேரத்தில் இதே கொரோனா பிரச்சனையில் அவர்களை பார்க்கிலும் கஷ்டப்பட்ட எத்தனையோ ஊழியர்கள் உண்மையும் உத்தமமாக, ஏன் சில நேரங்களில் மாதாந்தரத்துக்கு அவங்களுக்கு தேவையான பிரச்சனை கூட வந்துச்சு இந்த கொரோனாவில். அது அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. அவர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் நின்றார்கள். கர்த்தருக்கென்று அந்த நேரத்தில் போய் ஊழியம் பண்ணாங்க. இன்னும் சொல்லுவேன், குடும்பமாக ஊழியம் பண்ணாங்க. சில ஊழியர்கள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதம் எப்படி நான் சர்ச்சு வாடகை கட்ட போகிறேன்னே தெரியல, இந்த மாதம் நான் எப்படி பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்ய போகிறேன்னு தெரியல. ஏன்னா இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற விசுவாசிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சபையில் நிறைய போதகர்களை நான் பார்க்குறேன், வர்றதெல்லாம் அவங்க வச்சுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் கொடுப்பாங்க, சேவிங்ஸ் ஒன்று இருக்காது, நல்லது இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, சேவிங்ஸ் தான் நல்லா இருக்குமே. இல்லைங்க, இந்த மாதிரி நேரத்தில் தான் காக்காவை பார்க்க முடியும். காக்கா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க. அப்போ சில போதகர்கள் என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் இந்த சபை வாடகை கட்டுறதே கஷ்டமாக இருந்துச்சு. அவர்கள் ஆனால் தேவனுக்கு வைராகியமாய் நின்றார்கள். இது போன்ற வெள்ளங்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள எங்கள் அன்பை ஒரு நாளும் அது மாற்றாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார், கடைசி வரைக்கும் அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தானே உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு. அது கர்த்தரால் வர சுதந்திரம் நீங்கள் தானே ஒப்பு கொடுத்தீங்க. அதை கொடுத்த கர்த்தர் அந்த பிள்ளைகளையும் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு எங்கே பிரச்சனை வருது தெரியுமா? நான் ஓகேங்க, நான் சமாளிச்சுக்கிறேன், எல்லாம் பிரச்சனையில் ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன கஷ்டம் தான் நான் பார்த்துப்பேன். ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைங்க கஷ்டப்படுது, அதுதான் என்னால் தாங்க முடியல.
எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை நடத்தின ஆண்டவர் என் பிள்ளையும் நடத்துவாருங்கிற வைராகியம் உங்களுக்கு வரணும். அந்த விசுவாசம் வரணும். நான் என்ன நடத்துறது கர்த்தர், என் பிள்ளைய நடத்துறதுக்கு அவர் என்ன கொடுக்கல, என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு தான் என்ன கொடுத்துருக்கிறாரு. நடத்துகிறது அவர். என்னை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் நிறுத்தின என் ஆண்டவர் என் பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறாருன்னு ஆண்டவர்கிட்ட பிள்ளையை ஒப்பு கொடுங்க. நம்ம யாருங்க பிள்ளைகளுக்கு? கடைசி வரைக்கும் பிள்ளைகள் கூட இருந்து நம்ம காப்பாற்றிடுவோமா? ஒரு நாள் வரும், இந்த உலகத்தை நாம் கடந்து போவோம். நம் பிள்ளைகள் நாம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் ஒன்று வரும், வருகை தாமதித்தால். அப்பா அவங்களுக்கு உதவி இருக்க போகிறது யாரு? அப்பா அவங்களை கூட இருந்து பாதுகாக்க போகிறது யாரு? இந்த உலக பிரகாரமான தகப்பன் போவான், ஆனால் பரலோகத்தின் தகப்பன் ஒரு நாளும் அந்த பிள்ளைகளை விட்டு போக மாட்டார். நான் சொல்றேன், இப்பவே ஒப்பு கொடுங்க, தைரியமா இருங்க. நீங்க விசுவாசத்தோட இருங்க, நீங்களும் தைரியமா இருங்க. எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை மாற்றாது. அதுல வசனம் சொல்லுது, எந்த வெள்ளமும் என்னை அணைக்காதுங்க. அதுதான் மிக முக்கியம். கடைசியா அந்த வசனத்துல ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், அதை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியா வசனம் சொல்லுது, தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஒரு பக்கம் தேவனுடைய அன்பை வச்சுட்டு மறுபக்கம் நீங்க இந்த வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் வச்சிட சொல்றார், மொத்த சொத்தையும் வச்சிட சொல்றார். இப்போ கிறிஸ்துவின் அன்பா சொத்தா? வசனம் சொல்லுது, இதுல ஒண்ணு கூட என்னுடைய காரியத்தை செய்யலாது, எல்லாத்தையும் அசட்டை பண்ணப்படும். அட போங்கடா அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்களாம். ஏன்? கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு அப்பேற்பட்டது. எத்தனை ஊழியர்கள், இன்னைக்கு ஊழியர்கள், அவங்க அந்த காலத்துல கிறிஸ்துவுக்காக ஒரு பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வைராக்கியமாய் வந்தார்கள். அன்னைக்கு வரும்போது கோடீஸ்வரன், எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ சாட்சிகள் இருக்கு, எத்தனையோ சாட்சிகள். ஒரு போதகருடைய அம்மா, அவருடைய சாட்சியை நான் படித்தேன். கோடீஸ்வரங்க, ஒரே மக, மொத்த சொத்தம் அவங்களுக்கு தான். ஒரு நாள் ஆண்டவர் அவங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்திற்காக வேற நாட்டில் இருக்கிற ஜெப வீட்டுக்கு அவங்க ஒப்பு கொடுத்து போறாங்க. அந்த தகப்பன் தன் கையை பிடிச்சிட்டு அழுதார், மகளை போயிடாத, ஊழியமாச்சே. அவர் சொன்னாங்க, இல்லைப்பா, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, என்னை தயவு செஞ்சு நீங்கள் ஒப்பு கொடுத்து அனுப்புங்க. அவர் அனுப்பி வச்சார். தகப்பன் என்ன பண்ணார் தெரியுமா? மாதம் 1000 ரூபாய். நான் சொல்றது 60 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்பாக உள்ளதான ஒரு சாட்சி, புத்தகத்தில் உள்ள சாட்சி. யோசித்து பாருங்க, 1960s 1950s 1000 ரூபாங்கிறது எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அந்த 1000 ரூபாயை மாதம் அனுப்புவாரா? அந்த தாய் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? மணி ஆர்டர் வருமா, ஜப வீட்டில் வாங்குவாங்களாம், வாங்கி பக்கத்தில் இருக்க காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்களாம். ராக்லன்னு ஒரு பெரிய ஊழியர், அவரை பற்றின சாட்சியை எவ்வளோ கேட்டிருக்கிறோம். வெளிநாட்டிலேருந்து அவருக்கு சொந்த செலவுக்கு பணம் குடும்பத்தார் அனுப்புவாங்களாம். அதை வாங்கி வாசல் நிற்கிற வரியர்கள் வந்து தெரிய நினைப்பாங்களாம். வரியவர்கள் அவங்க கிட்ட 1ஆம் தேதி அப்படி மொத்தத்தையும் பிரித்து கொடுத்துட்டு அவர் போயிட்டே இருப்பாராம். ஏன்? இந்த சொத்து எதுவும் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை பிரிக்காது. இது எல்லாம் மற்றவங்களுக்கு, எனக்கு கிறிஸ்துவின் அன்பு போதும். ஏங்க அப்படி? அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவர் மேல உள்ள அன்புங்க. இது எதை கொடுத்தாலும், இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு எப்படி மாறி போச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காலத்துல வந்தவங்க இன்னைக்கு அந்த கிறிஸ்துவை வச்சு எல்லாத்தையும் சம்பாதிக்க நினைக்கிறாங்க. அன்பு போயிருச்சு. இன்னைக்கு எதெல்லாம் அசட்டை பண்ணாங்களோ, தேவையில்லையா, எனக்கு அன்பு போதும், கிறிஸ்து போதும்னு சொல்லி வந்தாங்களோ, இன்னைக்கு அந்த கிறிஸ்துவை வச்சு சம்பாதிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க ஒரு காலத்துல கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் விட்டோம், கிறிஸ்து இன்னைக்கு தராரு. கிறிஸ்து தரல. கிறிஸ்து தரது கரெக்டா அளவா தான் இருக்கும். கிறிஸ்து அளவுக்கு மீறி தர மாட்டாரு. கிறிஸ்து 4 தலைமுறைக்கு பேங்க்ல சொத்து தரவே மாட்டார். நான் வசனத்துல இருந்தே சொல்லுவேன், 4 தலைமுறைக்கு சொத்து கிறிஸ்து தரமாட்டார். பேர பிள்ளைகளுக்கு வரைக்கும் எஃப்டில 10 கோடியை போட்டு வைக்க கிறிஸ்து தரமாட்டார். உங்க சொந்த அக்கவுண்ட்ல 10 கோடி 20 கோடி போட்டு வைக்க கிறிஸ்து தரமாட்டார். இது அன்பு கிறிஸ்துவை தாண்டி வேற எங்கேயோ போயிருச்சு. எதெல்லாம் ஒரு காலத்துல அசட்டை பண்ணமோ, இன்னைக்கு அதையெல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ராஜாவை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் பேர் ஹென்றி நான் நினைக்கிறேன். அவர் ஒரு பெண்ணை நேசித்தார். அவர் ராஜவம்சத்தை சாராத பெண். அப்போ அப்பா கிட்ட போய் சொன்னார். அவர் ஒரு மகாராஜா. போய் சொன்னார், நான் இந்த மாதிரி ஒரு மகளை விரும்புகிறேன். உடனடியாக அவங்க சொன்னாங்க, முடியாது, ஒரு சாமானிய பெண்ணை திருமணம் செய்வதற்கு அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாது, அரச குடும்பம் ஒத்துக்கொள்ளாது, நீ அவளை மறந்து விடு. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ராஜ்யபாரம் தேவையில்லை, நான் நேசித்த என் பெண் எனக்கு வேண்டும். அவன் ராஜ்யபாரத்தை முடிய திறந்து விட்டு போயிட்டார். இப்ப கூட இங்கிலாந்துல இளவரசராக இருக்கிற ஒருத்தர்
அவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ராஜ்யபாரத்தை வேண்டாம்னு சொல்லிட்டார். எங்களுக்கு ராஜ வம்சத்தினுடைய எந்த ஒரு இதுவும் வேண்டாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்போ அந்த நேசம் எல்லாத்தையும் மறக்க பண்ணுது பாருங்க. ஒரு நான் திருப்பி ஒரு நெகட்டிவ் கம்பேரிசனே சொல்கிறேன். ஒரு உலக பிரகாரமாக நேசிக்கிறவங்க ஒரு நேசத்துக்காக அவங்க வாழ்ந்துருந்த வாழ்க்கை, வசதி, தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்க பாருங்களேன். போய் கஷ்டப்படுறாங்க, ஆனால் அது சந்தோஷமாக கஷ்டப்படுறாங்க. தாய் தகப்பன் போய் பார்த்துட்டு கேட்குறாங்க, இப்படி செல்லமாக வளர்த்த என் மக இப்படி ஒரு குடிசைக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியே. அந்த பெண் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்னை நல்லா வச்சுருக்காருமா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். பொய் சொல்லாதம்மா, வீட்டில் இருக்கும்போது நீ எப்படி இருந்த அது அங்கே. இங்கே அவர் கூட இந்த வாழ்க்கை வாழ்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த நேசம் இந்த பாடுகளை மறக்க பண்ணுது. இது எல்லாத்தையும் தாய் தகப்பனுடைய அந்த எல்லாத்தையும் அசட்டை பண்ணுது. நான் அந்த மாதிரி செய்யறது சரின்னு சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு நேசம் தேவன் பேரில் வரணும். அதான் சொல்லுது, இந்த வீட்டில் உள்ள மொத்த ஆஸ்தியும் கொடுத்தாலும் சிலர்லாம் ஒரு வேலையை விட்டுட்டு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. சிலர்லாம் கொஞ்சம் பணம் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற சொத்து ஊழியத்துக்கு போனால் அது போயிடுமே. அவங்க நம்ம இந்த ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், இல்லை எதையாவது ஒன்று செஞ்சுட்டோம்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வீட்டுகளோடு வந்துட்டோம்னா சொத்து மொத்தம் அண்ணனுக்கு கொடுத்துருவாங்க, நமக்கு ஒன்றும் வராதே. ஞானமாக செயல்படணுமா? ஒரு ஞானமும் தேவையில்லை. கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு வெளியே வாருங்கள். கிறிஸ்து போதுன்னு சொல்லி பாருங்க. அந்த நேசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த நேசம் உங்களை உயர்த்தி கொண்டு போய் அவர் பக்கத்தில் உட்கார வைக்கும். அதான் வசனம் சொல்லுது, திரளான சொத்துக்கள் இருந்தாலும் அது கிறிஸ்துவின் நிமித்தம் அசட்டை பண்ணப்படும். அதெல்லாம் தேவையில்லையா? அதான் பவுல் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார். இந்த நேசம்தான் அவர் எதிர்பார்க்கிறது. அதான் வசனம் சொல்லுது, அவர் மேலுள்ள நேசம் அக்கினி சுவாலை மாதிரி. திரளான தண்ணீர்களும் மக்களுடைய நேசமும் வெள்ளங்களும் உபத்திரவமும் இந்த உலகத்தில் உள்ள எதுவும் என்னை பிரிக்காது. அந்த ஒரு வசனத்தை, இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த வசனத்தை அப்படியே தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டினவர் தான் பவுல். அதைத்தான் கிறிஸ்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நேசம் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கா? ஏன்னா இதே மாதிரி ஒரு நேசம்தான் தேவனுக்கு நம்ம மேலே இருக்கு. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்துவின் மேல் உள்ள நேசம் அக்கினி சுவாலை ஆண்டவரே, அது பற்றி எறிகிறதப்பா. எந்த வேலை, வெளிநாட்டில் இருக்கிற வேலையோ, மக்களோ, நேசமோ, உலகத்தின் நேசமோ, பாசமோ, அழுகையோ, கண்ணீரோ, உபத்திரவமோ, போராட்டமோ, மிரட்டலோ, எதுவும் எங்களை அசைக்காது. நீங்க சொன்னதை கடைசி வரைக்கும் நாங்கள் செஞ்சு முடிக்க உங்க மேல இருக்கிற இந்த நேசம் எதுவும் எதை கொட்டி கொடுத்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற மொத்தத்தையும் கொடுத்து கிறிஸ்துவை விட்டுடுனா, கிறிஸ்துவுக்காக நான் உலகத்தை விடுவேனே ஒழிய ஒரு நாளும் கிறிஸ்துவை விட மாட்டேன். கிறிஸ்துவுக்காக என் ஜீவனையும் விடுவேனே ஒழிய என் ஜீவனுக்கு பயந்து நான் கிறிஸ்துவை விட மாட்டேன். அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு கடைசி வரைக்கும் தாங்கப்பா. முடிவு பரியந்தும் இந்த நேசத்தோடு கூட இருக்க. இந்த உலகத்தில் வேற எதுவும் எங்களுக்கு இல்லை டாடி, உங்க நேசம் தான்ப்பா. கடைசி வரைக்கும் எங்க மேல இருக்க, உங்க மேல இருக்க எங்க அன்பு மாறாம குறையாம இன்னும் அதிகமாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.